வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்டோட வந்தாச்சு. சொல்லப்போனால் நேத்தே கன்டென்ட்டோட வந்தேன். பட் ஆனால் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள மைக்கில் வந்து கோளாறாயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, கொர கொர கொரன்னு ஒரே சவுண்டு தான் அந்த வீடியோவில். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து புது மைக் ரெடி பண்ணியாச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா புது மைக்கு. இதில் சவுண்ட் நல்லா கேட்கணும். கேட்கணும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாங்க படிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன படிக்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தெரியும். அதை எடுத்துகிட்டு வெளியே போனால் வந்து ரொம்ப அசிங்கமாகுது நண்பர்களே. இங்கிலீஷ் தெரியாமல் வெளியே போனாலே, அதாவது வேலைக்கு போனாலே ஒரே டென்ஷன் ஆகுது. எல்லோரும் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க, நம்மளால பேச முடியல. ஸோ அதுக்கு சில வீடியோலாம் பார்த்தேன், யூடியூப்லேயே நல்லா இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க வீடியோவே பார்த்தேன். அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து இங்கிலீஷில் பேசுங்க. டெய்லிக்கு ஒரு 1 ஹவர் நீங்களே வீடியோவில் வந்து இங்கிலீஷில் பேசுங்க. அதில் வந்து உங்களுக்கு ப்ராக்ரஸ் தெரியும், அது மாதிரி சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதனால் பண்ண முடியல. ஆனால் இனிமேல் வந்து அதையும் நம்ம பண்ணுவோம். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா இது, ஓகேவா? இப்போ என்ன படிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் 2ஆவதாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, நிறையா வார்த்தைகள் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கோங்க, ஒக்காபுலரிஸ் நிறையா கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வார்த்தைகளை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வார்த்தைகளை புதுசாக கற்றுக்குவோம் இங்கிலீஷில். ஸோ கற்றுக்கலாம். என்ன மாதிரியான வார்த்தைகளை கற்றுக்குவோம்? ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணணும். இதுக்கு முக்கியமான தேவையே பென்னு. இதுக்கு முக்கியமான தேவையே ஒரு நோட்டு, ஒரு பென்னு தான். இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறோம். இந்த மாதிரி நேற்று எடுத்த வீடியோ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வேணால் இருக்குது. நான் அதை வேணால் சின்ன கிளிப்பாக பண்ணி வேணால் ஒரு சின்னதாக வீடியோ மாதிரி போடுறேன், இல்லை ஷார்ட்ஸ் மாதிரியாச்சும் எடுத்து வச்சுக்கோம், ஓகேங்களா? அது ரொம்ப ஆசையாக எடுத்தேன் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு. ஆனால் என்னாச்சு, காணா போச்சு. ஓகே நண்பர்களே, வந்து ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ChatGPT கேட்போம். ஹவு டு லேர்ன் I want to learn a new vocabularies today. Okay, இப்படி கேட்போம். Hi, can you help me to learn English? Okay, I want to learn new vocabularies. Start with basic. ஓகேவா? நேற்று ஒரு ட்ரிக்குன்னு சொன்னாங்க, /human போட்டால் ஹியூமனுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ரீல்ஸ்காரண்ணே நீங்கள் சொன்னது தான் போட்டேன், வரலன்னா பார்த்துங்க. Great, let's start with the basic everyday English vocabularies. I teach you 10 common words, their meaning and example sentence. Okay. நண்பர்களே, இது வந்து ரொம்ப நம்மளை மட்டமாக நினச்சி எடுக்குது. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான vocabulary கொடுத்துருக்கு. ஹலோ, குட் பை,
ப்ளீஸ். தேங்க்யூ. எஸ், நோ, சாரி, ஹெல்ப்பு. தம்பி வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் உங்களுக்கு தெரியாது. ரிலையபிள் நண்பர்களே, ரிலையபிள் நமக்கு தெரியாது. ஸோ அதை எழுதிப்போம். RLIABL நம்பகமானது. ரிலையபிள் ஆன்டிசிபேட் தெரியாது. புரியல நண்பர்களே. எக்ஸ்பெக்ட் சம்திங் டு ஹேப்பன். நடக்க போகிறதுல நான் எதிர்பார்க்கலாம். எவாலுவேட் தெரிஞ்ச மாதிரி இருக்கான அர்த்தம் வந்து தெரியல நண்பர்களே. எவாலுவேட்னா எவாலுவேஷன் ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரி தான் அர்த்தம் இல்லையா? மதிப்பீடு. ரிலையபிலிட்டி கேள்விப்பட்டிருக்க நண்பர்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரில. ஸோ ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மை. சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டண்ட் ஆர் மீனிங்ஃபுல். இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா? சிக்னிஃபிகண்ட்னா குறிப்பிட்டத்தக்கன்னு போட்டிருக்கு. நண்பர்களே, 5 வார்த்தைகள் நம்மள்ட்ட இருக்குது. வார்த்தைகளோட இதை நம்ம கோர்த்து பேச கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இந்த வார்த்தைகள் நம்ம உள்ள சொருகி பேச முடியும். ஸோ இந்த வீடியோ போதும். ஏற்கனவே ரொம்ப பெருசாக தான் போயிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் இதை வந்து இந்த வார்த்தைகளை கோர்த்து நம்ம வார்த்தைகளாக பேசுவோம். அடுத்தது இங்கே கீழே இருக்க இருடி, ஏய் என்னமையா சூ வேண்டாம், அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது இதை வச்சு வார்த்தைகளை கோர்த்து வீடியோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க வார்த்தைகளையும் வந்து நம்ம என்னென்னு கற்றுக்கிட்டு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வார்த்தைகளை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது பண்ணிப்போம். ஓகேவா? அவ்வளோதான்.